தனுசு ராசி பிபி சுகர் தான் பார்த்துக்கணும். தனுசுக்கு பிடித்த தெய்வம் சிவனை பிடித்துக்கணும். சிவனை பிடிக்க பிடிக்க அற்புதமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறனால அர்த்தாஷ்டம சனி, தேக பயிற்சி, உடற்பயிற்சி மிக முக்கியமாக செய்யணும். செஞ்சாவே நல்லது நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாக்குக்கு பலித்தம் ஏற்படுவது, நீங்கள் சொன்னால் நடக்கக்கூடிய காரியகட்டங்கள் நடக்கிறது, லாபம் ஏற்படுவது, அனுகூலங்கள் ஏற்படுவது, ஜூன் மாதம் வரைக்கும் லாபம், சந்தோஷம், முதலீடுகள் எல்லாம் வருவது, ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செலவுகள் ஏற்படுவது, மனதுக்கு பிடித்த நல்லது நடக்குது, பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, பூர்வீகத்துக்கு போயிட்டு நண்பர்களை பார்த்துட்டு வருவது, உறவினர்களை பார்த்துட்டு வருவது, நிறைய ட்ராவல் பண்ணுறது. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் 9ஆம் இடத்தில் கேது இருப்பதுனால ஞாயிற்றுக்கிழமை போகிற வழியில் எங்கேயாவது பசுமாடு இருந்தால் கொஞ்சம் தொலைவில் இருங்க. பசுமாடு கூட இந்த காலத்தில் முட்டுது, உதைக்குது. ஆனால் பசுமாடெல்லாம் இப்போ போஸ்டரை சாப்பிட்டு எல்லாத்துக்குமே சினிமா ஸ்டைலில் சண்டை போடுது. ஸோ பசுமாடுகளுக்கு காய்கறிகளை கொடுப்பது, அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாது. பெரியவங்க யாராவது குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்கள் தான் அகத்திக்கீரை கொடுக்கணுமே தவிர மற்றபடி கொடுக்கணும். அதுக்காக பசுமாடுக்கு போய் சினிமா போஸ்டர் கொடுத்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், நிறைய சக்ஸஸ் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க, அதுக்கு கிடைக்கவே ஃபண்டு கிடைக்கலன்னு வருத்தப்படுவீங்க. டக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, நான் இருக்கிறேன்னு செய்யணுவாங்க. அதே சமயம் சும்மா யாராவது ஒருத்தரவுக்கு உங்களுக்கு சண்டை இருக்கும், அவங்கள நினச்சிக்கினே வாழ்வீங்க, அவங்கள நினச்சிக்கினே இருப்பீங்க. உங்கள் கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்க பாட்டு ஏதோ அவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் சண்டை வந்திருக்கும், அது முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் அதுவே நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருங்க. மறப்போம், மன்னிப்போம். புத்திர சந்தானங்கள் அனுகூலங்கள் காணப்படும். டக்குன்னு நிறைய விஷயங்கள், நினைக்காத விஷயங்கள், நல்லது நடக்கக்கூடிய ராசிக்கு யாருன்னா தனுசு வரும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னது தான், 4ஆம் இடத்துல சனி, ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்கினீங்கன்னா, அதே போல் ஈல்ஸ் எல்லாம் போட்டுங்க டக்குன்னு இப்போ மாலில் நடந்தீங்கன்னா டக்குன்னு ஸ்கிட் ஆகும். அதே போல் எலிவேட்டரில் போகிறச்ச, லிஃப்ட்டில் போகிறச்ச, எஸ்கலேட்டரில் போகிறச்செல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபோனை பேசிக்கின்னு அந்த ஸ்டைல் பண்ணிக்கின்லாம் இருந்தீங்கன்னா டக்குன்னு மாட்டிப்பீங்க. படிக்கட்டுகளில் தொந்தரவு வரும், வளர்ப்பு பிராணிகளால் தொந்தரவு வரும், விஷ ஜந்துக்களால் தொந்தரவு வரும். அதை கொஞ்சம் பார்க்கு கீர்க்கு எல்லாம் போயிட்டு நைட்டு பப்பு கிப்புன்னு எங்கேயாவது போகிறச்ச இருட்டான இடத்துல போயிட்டு எங்கேயாவது காலை கீழே கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெடியாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்களெல்லாம் அற்புதமான ஏற்றம், அற்புதமான காலகட்டம். ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. காதல் அமைப்பில் கவனமாக இருங்க. காதல் அமைப்பில் பஞ்சாயத்து யாரையும் வச்சுக்காதீங்க, அது காதல் புட்டுக்கும். ஸோ குடும்பத்தில் யாருடைய தலையிடும் கூடவே கூடாது என்பதை தனுசு முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும்.